What's up people? This is Prakash from One Life. Welcome back to another video. So I'm on my way to Ooty. இன்னைக்கு வந்து December 16th 2025. டைம் கரெக்டாக 5:30 ஆச்சு. ஸோ இது வந்து ஒரு இயர் எண்ட் ட்ரிப்பு. ப்ரோ ஒருவேளை ஆங்கிள் கரெக்டாக இருக்கான்னு நான் செக் பண்ணிவிட்டு அப்படி வரேன். நீங்கள் ஃப்ரண்ட்டில் போயிட்டீங்கன்னா ஃப்ரண்ட்டில் போயிட்டுருங்க, நான் வந்து பிடிச்சிரும். கொஞ்சம் தூரம் நான் ஓட்டிட்டு ஆங்கிள் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு வரேன். நீங்கள் ஃப்ரண்ட்டில் போயிட்டே இருங்க, நிற்க வேணாம். ஸோ இது ஒரு இயர் எண்ட் ட்ரிப்பு. இங்கேருந்து கர்நாடகா சைடு எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு ஒரு ஐடியா. அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஊட்டி போயிட்டு, ஏன்னா எல்லா இடத்துலேருந்தும் ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. நோ பிளான் விக்கி, மாரியண்ணன், குமரன் ப்ரோ, அப்புறம் ஜான் ப்ரோ, ராஜா ப்ரோ, பிரதீஷ் ப்ரோ. ஸோ மொத்தமாக 7 பேர் இருக்கோம். சென்னையிலேருந்து 3 பேர், சேலம்லேருந்து ஒருத்தர், அப்புறம் 3 பேர் வந்து டவுன் சவுத்து கன்னியாகுமரி, தென்காசி அந்த சைட்லேருந்து வராங்க. ஸோ எங்களுக்கெல்லாம் ஒரு மிட் பாயிண்ட்டாக ஊட்டி செட் பண்ணியிருக்கோம். நான், பிரதீஷ் ப்ரோ, ராஜா ப்ரோ எல்லோரும் சென்னையிலேருந்து இப்போது சேலம் போயிட்டுருக்கோம். சேலமில் வந்து குமரன் ப்ரோ எங்களோட ஜாயின் பண்ணிப்பார். ஃப்ரம் சேலம் ஊட்டி வந்து நாங்கள் 4 பேர் போவோம். நோ பிளான் விக்கி, மாரியண்ணா, அதுக்கப்புறம் ஜான் ப்ரோ வந்து மதுரையிலேருந்து அந்த சைட்லேருந்து வந்துடுவாங்க. ஸோ திஸ் இஸ் த பிளான் ஃபார் டுடே. டைம் கரெக்டாக 5:30. இங்கேருந்து எப்படியும் ரீச் ஆகிறதுக்கு ஈவினிங் ஒரு 4 ஆகிடும் நினைக்கிறேன். கொஞ்சம் டே லைட் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பீட் மெயின்டைன் பண்ணிடலாம். அது வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போய் ஆகணும். ஏன்னா ஹிமாலயனோட லைட் எப்படி இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. அது யூஸ்லெஸ்ஸு. நானும் ஃபாக் லைட்ஸ் போடாமலே இருக்கேன். ஏன்னா நைட் ரைட் நான் பண்ணலன்றதுனால அதில் நான் பெருசாக இன்வெஸ்ட் பண்ணல. மேக்ஸிமம் ஏர்லி மார்னிங் 5-4 அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவேன். ஒரு 2 hours லைட் இல்லாமல் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படி ஸ்லோவாக போயிட்டு. பட் சூன் போட்டுருவேன். கொஞ்சம் இப்போது விளாக் பண்ணாலும் எதுவும் தெரியாது. கொஞ்சம் சன் ரைஸ் ஆனதுக்கப்புறமா நான் விளாக் கண்டினியூ பண்ணுறேன். கோப்ரோவில் நைட் மோட் எப்படியும் ஒன்றும் தெரிய போகிறது. ஸோ டைம் 6:30 ஆச்சு. இப்போ தான் ஐயப்பா சர்ப்ரைஸாக கால் பண்ணி ஏன் எனக்கு கால் பண்ணலன்னு கேட்குறான். நீ வர்றதா இருந்தால் எனக்கு முன்னாடியே எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவன் ஆனால் நேற்று நைட்டு வரைக்கும் வரலாமா வேணாமான்ற ஒரு டைலாமாலே இருந்தான். கடைசி இப்போ கால் பண்ணி நானும் வரேன் அப்படின்றான். ஸோ அவனும் இப்போ பின்னாடி வந்துட்டுருக்கான். அவன் நாங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 100 கிலோமீட்டர் வந்திருக்கோம். அவன் வர்றதுக்கும் கரெக்டாக தான் இருக்கும். எப்படியாவது பிடிச்சிடலாம். நேற்று நைட்டு வரலாமா வர வேணாமான்ற டைலாமாவில் இருந்தான். சரி போயிட்டு வரேன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுன்னா எதுவும் மெசேஜ் பண்ணல. நானும் காலையில் மெசேஜ் பண்ணி பார்த்தேன், மெசேஜும் பார்க்கல. சரி ஓகே வரல போகலான்ட்டு நான் கிளம்பிட்டேன். 6 மணிக்கு கால் பண்ணி ஏன் எனக்கு கால் பண்ணல, நானும் வந்துருப்பேன்றான். அடா பாவி. ஓகே இப்போவும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சோஃபார் அரௌண்ட் ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் கிட்ட கிளாக் பண்ணியிருப்போம் ரஃபாக. ஃபியூல் ஸ்டாப் இன்னும் நான் எடுக்கலை. ஃபியூல் மட்டும் போடணும். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டாப் வந்து
உளுந்தூர்பேட்டை கரெக்டாக நாங்கள் லாஸ்ட்டாக பிரேக் எடுத்த இடத்துல இருந்து ஒரு பிரேக்குன்னு இல்லை, கொஞ்சம் முன்னாடி வந்துட்டேன். ஸோ அவங்களுக்காண்டி வெயிட் பண்ணிட்டுருந்தேன். அவங்க வந்து அந்த இடத்துலேருந்து இப்போ உளுந்தூர்பேட்டைக்கு 98 கிலோமீட்டர்ஸு. டேரெக்டாக உளுந்தூர்பேட்டையே போயிடலாம் அப்படின்னு. ஏன்னா இதுக்குள்ளேயே ஒரு 2-3 தடவை நின்றுட்டோம் கேமரா ஆங்கிள் செட் பண்ணுறதுக்கு இதுக்குன்னு. ஸோ அதனால் இன்னும் பிரேக் எடுத்தால் லேட் ஆகிடும். ஒரே புடி அடுத்த 98 கிலோமீட்டர்ஸ் பிடிச்சோன்னா உளுந்தூர்பேட்டை வந்துடும். நல்லா குளிருது இங்கெல்லாம், நல்ல பனி விழுது. பெட்ரோல். ஹலோ, இப்போ தான் ப்ரோ கேட்குது. சொல்லு ப்ரோ. ஷூ என்னோட ஷூ இருக்கும் ப்ரோ அந்த இதில் வாசலில். ஹலோ, ப்ரௌன் கலர் ப்ரோ, ப்ரௌன் கலரு. நான் அந்த வாங்கினோம்ல நியூ பேலன்ஸ்னு ஒன்று, அந்த ஷூ இருக்கும். வீட்டில் அக்கா இருப்பான்னு நினைக்கிறேன், ஃபோன் பண்ணி கேட்டுப்பியா? ஹெல்மெட்டு உள்ளே அந்த இதில் தான் இருக்குது, கபோர்டில். ஓகே ப்ரோ. டேய் சாவை பார்த்தியா? சாவை பார்த்தான். அவன் சாவது பரவாயில்லன்னு என்னையும் சாவடிச்சிருப்பான். கொஞ்சம்னா கொடுத்துருப்பான், தப்பிச்சிட்டான். மைலேஜ் ஆக்சுவலாக பயங்கரமாக காட்டுது. 35, 38 வரைக்கும் போச்சு. ஏன்னா நைட் டைமில் பெருசாக விசிபிலிட்டி இல்லாதனால ஒரு 80 அதுக்குள்ளேயே தான் வந்துட்டு இருந்ததுனால நல்ல மைலேஜ் கொடுத்துச்சு. பட் அது குறைஞ்சிரும் இப்போ டே டைம் ஆனதுனால. அபவ் 100 போனோனாலே 30, 28 அவ்வளோதான் கிடைக்கும். ஃபியூல் ரேஞ்ச் இன்னும் ஒரு 35 தான் இருக்குது. நானும் இண்டியன் ஆயில் தேடிட்டே வரேன், ஒரு இண்டியன் ஆயில் கூட இல்லை. எல்லாம் ரைட் சைடாக வந்துட்டுருக்கு. பிரதீஷ் ப்ரோவும் ராஜா ப்ரோவும் பின்னாடி வந்துட்டுருக்காங்க. ரொம்ப தூரத்தில் இல்லை, பக்கம்தான். ட்ரிசில் ஆகிட்டே இருக்குது, ஆனால் ஹெவியாக எதுவும் மழை வரல. ஹெவியாக வந்தால் ரெயின் கோட் வேறு எடுத்துப்போம். நல்ல மிஸ்ட்டு, நல்ல மழை, அதிகமாகவும் மழை இல்லை, ட்ரிசில் ஆகிட்டே இருக்குது. ஏன்னா நல்ல மழை பெஞ்சாலும் உங்களால் ரைட் பண்ண முடியாது. அது டப்புன்னு தண்ணி வந்து அடிக்கும். ஃப்ரண்ட்டில் விசிபிலிட்டியும் கரெக்டாக இருக்காது. அதாவது எல்லாமே ரைட் அமௌண்ட் ஆஃப் டைம், எல்லாமே அப்படி கரெக்டாக அளவு எடுத்து கொடுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நல்ல தேவையான அளவு மிஸ்ட், தேவையான அளவு மழை அப்படின்ற மாதிரி எல்லாம் கரெக்டாக இருக்குது. So this is the setup for today. டேங்க் பேக்கு, அப்புறம் ஒரு டாப் பாக்ஸு. இல்லைண்ணா கார்டு தாண்ணா, விட்டுருங்க. ஆல்ரெடி மேலே வந்துருச்சு. கட் ஆஃப் இல்லையா? இந்தாங்கண்ணா. ஸோ ஃபியூல் ஸ்டாப் எடுத்தாச்சு. கொஞ்சம் பெட்ரோலை கொட்டிட்டார் அவர். நல்ல வேலை பார்த்து அதோடையாவது நிப்பாட்டினானு. மேப் டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு. கோப்ரோவும் ஒய்ஃபைல தான் கனெக்ட் ஆகுமா, இந்த டிவைஸும் கொஞ்சம் ஒய்ஃபைல தான் கனெக்ட் ஆகும். ஸோ அதனால் ரெண்டும் இன்டர்ஃபேர் ஆகி கட் ஆகிடுச்சு. உளுந்தூர்பேட்டை ஆல்மோஸ்ட் வந்துவிட்டோம். இன்னும் ஒரு 28 கிலோமீட்டர்ஸ் தான். உளுந்தூர்பேட்டை போயிட்டு மேப் கனெக்ட் பண்ணிட்டு
எல்லோரும் எங்கெங்கே இருக்காங்கன்னு ஒரு அப்டேட்டும் கேட்டுட்டு அங்கேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணோன்னா உளுந்தூர்பேட்டையிலேருந்து அடுத்து சேலம் அடிச்சிடலான்னு நினைக்கிறேன் ஒரே ஐடியா. செம்ம கிளைமேட், ஆனால் பெஸ்ட்டு. குளிருது அப்படியே. சேலம் போயிட்டோன்னா குமரன் ப்ரோ வந்துடுவார். நிறைய பேர் இருந்தால் தான் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். சோலோவாக போனால் சோலோவாக போயிடணும், இல்லை குரூப்பாக போனால் கொஞ்சம் நிறையா பேர் இருக்கணும். இந்த ரெண்டுத்துக்கும் மிடில் மாட்டிக்கிட்டோன்னா கஷ்டம். ஐயப்பாவே ஆக்சுவலாக என் கூட வந்திருக்கலாம், வந்தானா ஜாலியாக வந்துருப்போம் நாங்கள் எல்லோரும். சேலம் ரைட் எடுக்கணும். இந்த ரோட்டில் அவ்வளோ தடவை போயிருக்கேன், ஒரு தடவை கூட சேலம் பக்கம்லாம் நான் போனதே இல்லை. ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் எவர் டைம். எங்களுக்கு முன்னாடியே ரீச் ஆகிடுவார். அவர் காலியாக ஸ்டார்ட் பண்ணிட்டார் போல். மொரோவர் நாங்கள் 3 பேராக வர்றதுனால பிரேக் எடுத்தாலும் 3 பேர் ரெடி ஆகணும். ஸோ அவர் சோலோவாக வந்துட்டுருக்காரு குமரன் ப்ரோ. அதனால் அவர் ஃபஸ்ட்டே ஃப்ரண்ட்டில் போயிட்டார். ஸோ அதனால் அவர் ஃபஸ்ட்டே போயிட்டார். சேலமில் நாங்கள் போகிற வழியில் A2B ஒன்று இருந்தது ரெஸ்டாரண்ட்டு, அங்கே அவரை போய் வெயிட் பண்ண சொல்லியிருக்கோம். நாங்கள் அவரை போய் ஜாயின் பண்ணிடுவோம். இப்போது டைம் கரெக்டாக 9:25. நாங்கள் ரீச் ஆகிற டைம் வந்து 10:45 காட்டுது. ஒரு 10:30க்காவது ரீச் ஆகிற மாதிரி போகணும். எக்ஸாக்ட்லி இன்னும் 1 ஹவருக்குள்ளே ரீச் ஆகிற மாதிரி பார்க்கணும். ஒரு நேச்சர் காலிங்காக ஒரு பிரேக் எடுத்தேன். இன்னும் கரெக்டாக ஒரு 30 கிலோமீட்டர் இருக்குது. 30 மினிட்ஸ் காட்டுது. அப்பா, ஒரே பிடி A2Bயில் தான் அடுத்து. நல்லா இருக்கு. ராஜா ப்ரோக்கு பெட்ரோல் இல்லையா, பெட்ரோல் பங்க் தேடிட்டு இருக்கோம். அவருக்கு பெட்ரோல் மட்டும் போட்டு கொடுத்துட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். இந்த இடம்லாம் நல்லா இருக்குது. ஒரு மாதிரி மழையாக இருக்குது. இது என்ன மழைனே தெரில. சுற்றிலும் மழை தான் இருக்குது. சேலம் ஜங்ஷனுக்குள்ளே வந்துட்டோம். இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் தான். 7 மினிட்ஸ் காட்டுது. கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்குது. மார்னிங்கில் 10:40 தான் ஆகுது. ஏதோ நம்ம சென்னையில் இருக்கிற கத்திப்பாரா பிரிட்ஜ் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த வண்டியோட சவுண்ட் இருக்கே வேற மாதிரி.
அதுக்காகவே அந்த வண்டி ஓட்டுவேன். எப்போ வந்தீங்க ப்ரோ? எப்போ வந்தீங்க? அப்பா, சுற்றுப்பயணம் நல்லா இருந்ததா? குமரன் ப்ரோவை மீட் பண்ணியாச்சு. மீட் பண்ணிவிட்டு அங்கேருந்து மீட்டப் லொக்கேஷன்லேருந்து கிளம்பிட்டோம். இன்னும் மேட்டுப்பாளையம்க்கு 2 hours and 48 minutes காட்டுது. மேட்டுப்பாளையம் போயிட்டு கோத்தகிரி வழியாக ஊட்டி மேலே ஏறிடலான்னு ஒரு பிளானில் இருக்கோம். மோஸ்ட்லி அதான் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். கிளைமேட் இன்றைக்கி எங்களை மன்னிச்சு விட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். அதனால் ஒன்றும் பெருசாக வெயில் பாதிப்பு ஒன்றும் இல்லை. விக்கி மாரியான எல்லாம் தாராபுரம் கிராஸ் பண்ணிட்டாங்க. டைம் இப்போது 2:37. ஐயப்பாவும் உளுந்தூர்பேட்டையிலேருந்து ரைட் எடுத்து டுவர்ட்ஸ் சேலம் வந்துட்டுருக்கான். அபவுட் 100 kilometers தள்ளி இருப்பான் ஐயப்பா. மோஸ்ட் ப்ராபப்ளி ஒரு 1 or 2 hours அந்த டைம் லைனில் அவனுமே அங்கே ரீச் ஆகிடுவான்னு நினைக்கிறேன் ஊட்டி. நாங்கள் குரூப்பாக இருக்கமா, இல்லைனா வெயிட் பண்ணி அவனை கூப்பிட்டு போயிடலாம். குரூப்பாக இருக்கிறதுனால எல்லோரையும் வெயிட் பண்ண வைக்கணும். அதனால் அப்படியே நாங்கள் போயிட்டுருக்கோம். அவனும் பின்னாடி வந்துட்டுருக்கான். என்னாச்சு ப்ரோ? வழி இல்லையா? ஆ, மேப்பு இங்கே வெயிட் பண்ணலாமா? இங்கே வெயிட் பண்ணலாமா? சாங்க ஓரமாக வேணா நிற்போம். போகிறோம் போய்கொண்டே இருக்கிறோம். போகிற இடம் மட்டும் வரமாட்டேங்குது. ஹீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு மேட்டுப்பாளையம் இல்லை, இது வந்து ஈரோடு. கொஞ்சம் ஹில் ஸ்டேஷன் ஏற ஸ்டார்ட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். பார்க்கலையா அவங்கள? பார்க்கலையா? போனார் 71 kilometers ப்ரோ. மேட்டுப்பாளையம் போயிட்டோன்னா ப்ராப்ளம் இருக்காது ப்ரோ. தென்காசி டீம் எங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு ஃப்ரண்ட்டில் மேட்டுப்பாளையமில். ஸோ அவங்கள பிடிக்கிறதுக்காண்டி போயிட்டுருக்கோம். இன்னும் ஒரு 55 minutes காட்டுது. மோஸ்ட்லி போயிடலாம். இந்த
ஏரியாவில் ஆல்ரெடி வந்த மாதிரி இருக்குது, ஆனால் ஷுவராக தெரில. லாஸ்ட் டைம் இப்படி ஏதாவது போனோமா, இல்லை நாங்கள் யூஸ்வலாக தென்காசிலேருந்து வந்தால் இந்த வழியாக போவோமான்னு தெரில. நான் 2-3 தடவை ஊட்டி வந்திருக்கும் போதும் தென்காசிலேருந்து தான் ஊட்டி வந்திருந்தேன். சென்னையிலேருந்து இதான் ஃபஸ்ட் டைம் போகிறேன்னா, அதனால் ரூட் எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதே ரோட்டில் எக்ஸாக்ட்லி 1.5 இயர்ஸ் முன்னாடி ஒரு ஹிமாலயன் 450 வந்து என்னை கிராஸ் பண்ணி போயிருக்கும். வாங்குறேன்டா சீக்கிரம் அப்படின்னு சொன்னோம், வாங்கியாச்சு. அவனே வந்துட்டான், நாங்கள் இந்த எவ்வளோ தூரம் வரோம். சுத்தல ப்ரோ, நின்றுட்டோம். சாப்பிடல, எல்லோரும் இருக்காங்கல்ல, எல்லாருக்கும் பாத்ரூமு சாப்பாடு அதுவே லேட் ஆயிடுச்சு. நீங்களாம் சாப்பிட்டீங்களா? ஜான் ப்ரோ எங்க? ஐயப்பா வந்துட்டுமா? இங்கேயே வர சொல்லிட்டியா? வண்டி இடம் இருக்கா பாரு. இவங்க சாப்பிட்றீங்களான்னு கேட்டான் விக்கி. சாப்பிடல. வண்டி இங்கே விடவா? ஓஹோ, மணி 4 தான் ஆகுது. ஆனால் ஒரு மாதிரி ஏதோ 6 மணி அந்த மாதிரி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. கொஞ்சம் லைட் இருக்கும்போதே மேலே ஏறிடணும், இல்லைனா கடுப்பாக இருக்கும். இப்போ டேரெக்டாக ஊட்டி ஏறாமல் கோத்தகிரி போய் கோத்தகிரி வழியாக ஊட்டி ஏறுறோம். ஒன்று நிறையா தடவை ஊட்டி அந்த யூஷுவல் ரூட்டில் போயிருக்கோம். செகண்டு டிராஃபிக்கும் இருக்காது இந்த வழியாக போனோன்னா. ஸோ அதனால் இது வழியாக போகிறோம். அனிமல்ஸ் கிராசிங் ஏரியா, ஓகே, அதுதான் வேணும். ஸோ யூஸ்வலாக ஊட்டி வழியாக போகிறது தானே, அதனால் யூஷுவல் ரூட்டு வழியாக போகாமல் இப்போது கோத்தகிரி வழியாக ஊட்டி ஏறிட்டுருக்கோம். மோஸ்ட் ப்ராபப்ளி ஏதாவது அனிமல்ஸ் வரும்னு எதிர்பார்க்கிறோம். நல்லா இருக்காண்ணா இந்த ரூட்டு. ஏன் இந்த ரூட்டில் நாங்கள் இவ்வளோ நாள் ஏறலன்னு எனக்கே தெரில. கொஞ்சம் லெஸ் டிராஃபிக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா யூஸ்வலாக மற்ற ஊர் மாதிரி ஊட்டி ஒன்றும் சின்ன ஹில் ஸ்டேஷன் கிடையாது. மேலே கிட்டத்தட்ட அது ஒரு சிட்டி அப்படின்றதுனால நிறைய பஸ்ஸு ட்ரக்ஸு அது இதுன்னு போயிட்டே இருக்கும் அந்த யூஷுவல் ரூட்டில். ஸோ அதுக்கு மாறாக இந்த வழியை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். கோத்தகிரி 28 கிலோமீட்டர்ஸ். ஓகே, செம்மையாக இருக்குது. சில்னஸ் நல்லா ஏறுது. மேப் ஒர்க் ஆகலை, இன்டர்நெட்டு இந்த சைடு இல்லை போல். இந்த ஏஓசி டிவைஸ் வந்து இன்டர்நெட் வேணும். இன்டர்நெட் இல்லைன்னா இது ஆஃப்லைன் மேப்பாக சும்மா நேவிகேஷனாக காட்டுது. மேபி இதில் டவுன்லோட் பண்ணி வைக்கலாமா அது எப்படின்னு தெரில. இதில் கிடையாதுன்னு நினைக்கிறேன் அந்த ஃபீச்சர். என்னாச்சு ப்ரோ? எல்லாரோடதுமா? போலீஸ் செக்கிங்கு. எல்லாரோட லைசன்ஸும் வாங்கி 1 by 1 ரெஜிஸ்டர் போட்டு அனுப்புகிறாங்க.
என்னன்னு தெரில. ஜான் ப்ரோ மேலே வேறு அந்த கேட்டு, ஆட்டோமேட்டிக் கேட்டு அவர் தலையில் விழுந்துச்சு. அப்படி வண்டி நின்றுட்டு இருக்கும்போதே சரிஞ்சிருச்சு. அது ஏகப்பட்ட கேள்வி கேட்குறாங்க. எங்கேருந்து வரீங்க? சென்னையிலேருந்து தென்காசிலேருந்து. ஓ, சென்னையிலேருந்து தென்காசினா நீங்கள்லாம் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆனீங்க? சரி, ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் ஆனீங்கன்னா நீங்கள்லாம் ஒரே ஆஃபீஸா? இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்வி கேட்குறாரு. ஒரு வழியாக ப்ராசஸ்லாம் முடிச்சு வந்துட்டோம். சில்ல சேருதே. எனக்கு எப்போவுமே உடம்பு சரியில்லை, கோல்டாக இருக்குன்னா ஹில் ஸ்டேஷன் வந்தால் சரியாயிடும். வெயிலில் வரும்போதெல்லாம் பிளாக்காக இருந்த நோஸு இப்போ கொஞ்சம் ஓப்பன் ஆகிருக்கு. இன்னும் 40 கிலோமீட்டர் போகணும் ஊட்டி. வா, ஓஹோ ஹோ 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 ஹோ. செமையாக இருக்குது அந்த பஸ் ஸ்டாப்பாக என்னன்னு தெரில. வேறு லெவலில் பனி விழுது எல்லா பக்கமும். இப்போவே இந்த காட்டு காட்டுதே, நைட்டு எந்த காட்டு காட்டும். Look at the mist. Time to close the visor. நிறைய இடத்துல லேண்ட்ஸ்லைடு அது இதுன்னு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்காக போய்ட்டுருக்கு. What the fuck? What the fuck is this? முரட்டு பனி. ரெயின் கோட் போடணுமா? மழை நல்லா பெய்யுது. ரெயின் கோட் எதுவும் போடணுமா? ரெயின் கோட்டு போடுறீங்களா? இல்லை, போகிறதுக்குள்ளே நனைஞ்சிரும். இன்னும் 30 கிலோமீட்டர் போகணும். இருக்கு. நல்லா இருக்கா? அருமையா இருக்குது ஐயா. 80,000 வருது ஐயா. அப்படியா? ப்ரோ, இதே போட்டோ திரும்ப ஒரு எடுக்கவா? வாங்க ப்ரோ, ஒரு போட்டோ. ஆனால் ஃபுல் ஸ்கேல் வேணாம், கொஞ்சம் எனக்கு மேலே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குமா? பயங்கரமாக விழுது. தம்ப்நெயில் மேலே ஸ்பேஸ் கொடுக்க இப்படி எடுக்கணுமா? இல்லை வரிசையாக அதை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணி தரேன். அப்படியா? அப்போ ஓகே. உங்களுக்கு பின்னாடி காஷ்மீர் வேணாலும் நான் வச்சு தரேன். ஸ்பேஸ் தானே வேணும், அதில் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். தம்ப்நெயிலுக்கு. ஆமாம், தம்ப்நெயிலுக்கு வேணுமா போகிறாரு. சரியான மிஸ்ட்டு. கேமராவில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல, ஆனால் நேரில் கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் என்ன இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. ஹெல்மெட் கடலாம் வச்சுருக்கீங்க மேலே. The fuck?
ஏறிடுச்சு ப்ரோ, வண்டி ஏறிடுச்சு. ரெக்கார்டில் இருக்கு. தூரமாக 2 லைட்டு தெரியுது. அது மட்டும்தான் வண்டி பைக்குன்னு நம்ம முடிவு பண்ணிக்கணும். ப்ரோ கண்ணு தரல, முன்னாடி போங்க. ஒன் டூ த்ரீ தூக்கு ப்ரோ. இல்லை இல்லை, வண்டி நிற்க தான் செய்யுது. ஒன்றும் ஆகலை ப்ரோ, இந்த இது சறுக்கிருச்சு. இல்லை வண்டி நிற்கிது. தூக்கு, அப்படி பிடிச்சிக்கோ. ஒன்றும் ஆகல, கீழே நின்றுருந்தேன், ஏறும்போது சறுக்கிருச்சு. ஆ கண்ணு தரல ப்ரோ, லைட் இருக்கிறவங்க யாராவது முன்னாடி போங்க. மெல்ல தான் போகிறேன், நான் நின்றுட்டு இருந்தேன். வரங்க குமரன் ப்ரோவா முன்னாடி போக சொன்னேன். கீழே வந்துட்டோ. குமரன் ப்ரோங்க அவர் முன்னாடி போயிட்டார். GoPro stop recording. மேலே ஒரு ரூமு.